எனது சிம்மாசனத்திற்கு அழுகு துண்டை போட்டது நான் தான் மன்னா. நீங்கள் வருவதோ லேட்டு, அதான் உங்களிடத்தை ரிசர்வ் செய்து வைத்தேன் மன்னா. ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் பிளேஸ் என்ன போன பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். இந்த நாட்டின் மன்னர் பி கேர்ஃபுல் ஓகே. அமருங்கள் அமுக்களின் அமைச்சர்களே, வானம் மும்மாறி பெய்து வளங்களை வளப்படுத்தி உள்ளதா? வானம் எங்கே மும்மாறி பெய்கிறது மன்னா? வானத்தை வளப்படுத்துகிறோம் என்று நாமே சேதப்படுத்துகிறோம். இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் 40 வயதாவதற்குள் நாம் எழுதும் பசிப்பட்டு அடையிறந்து விடுவோம். 40 வயதா? அவ்வளவு வயதெல்லாம் நாம் தாண்டுவோம் என்று எனக்கு தோன்றவில்லை. பாஸ்போர்ட் மாதிரி பாஸ்டா போய் சேர்க்கிறோம் அண்ணா. நீ சொல்வது கரெக்டு தான் அமைச்சரே. கம்மங்களை சாப்பிட்டு வளரும் போது கல்வி சாப்பிட்டால் கூட கரையும். ஆனால் இப்போது கொஞ்சம் கழித்தால் கூட உடல்களை விட்டு விடுகிறது. என்னமோ போங்க, இதுக்கெல்லாம் ஒரு வழி செய்ய வேண்டும். மன்னோ மன்னோ மன்னோ, என்னடா ஏன் இந்த பதற்றம்? தங்கம் விலை என்ன 2 லட்சத்தை எட்டியதா? இல்லை மன்னோ, பக்கத்தில் நாட்டின் அரங்கநாதன் நம்மளை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார் என்று ஓலை விட்டுள்ளது. என்னது, நம்மளை இறக்க ஒரு கூட்டம் வருகிறதா? ஐயோ, ஏதாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் 10 நிமிடத்தில் நம்மளை அடக்கம் செய்துவிட்டு போய்விடுவார்கள். பாரே வா, என் ரத்தம் கொடுக்கிறது, என் நியூஸை குடிக்கிறது. ஆனால் அடங்கு என் சத்தியம் என்னை தடுக்கிறது மன்னா, தடுக்கிறது. சத்தியமா? என்ன சத்தியம்? இனிமேல் போல் புரிய மாட்டேன் என்று என் மனைவியிடம் சத்தியம் செய்துள்ளேன் மன்னா. சண்டை போட கூட ஓகே இல்ல, ஆனா திரும்ப இல்லைன்ற நம்ம திறமை எப்படி பாடிதான் சொல்றாருங்க. மூஞ்ச பார்த்தா தெரியாது யாரு கட்டிய பிடிப்பா, யாரு கட்டிய பிடிப்பான்னு போய் தொலை. மன்னா, எனக்கு விடுமுறை வேண்டும். தென்கோட்டை தென்கல் இல்லை என்று அதனால் சென்று வருகிறேன். அப்போது நானும் தஞ்சாவூரில் என் தாய்மாமன் வீட்டுக்கு சென்று விடுகிறேன் மன்னா. ஓ, அப்படியா விஷயம்? அப்ப நானும் ஆனந்தபுரத்துல இருக்க எங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆஹா, வரே வா, வலே வலே. பார்த்தீர்களா மக்களே, நான் எப்படிப்பட்ட அமைச்சர்களை இந்த நாட்டை ஆளுகிறேன் என்று. இயற்கையில் அவ்வளவு பயம் பைதான் ஓடுகிறேன். ஓடி போங்க. யாரெங்கே? இவர்களை இழுத்து சென்று யானையை விட்டு மிதித்து விடுங்கள். பூமியின் பாரமாவது குறையும். என்னடா ஏன் இந்த பதற்றம்? அரங்கநாதன் என்ன நம்ம அருகே வந்து விட்டானா? இல்லை மன்னா, நீ அவன் நினைத்தாலும் நம்மிடம் நெருங்க முடியாது. ஆனால் நாம் நினைத்தால் அவனிடம் நெருங்க முடியும் மன்னா. அரை சொல்லாம எதுவும் சொல்லாதேடா. நேரடியாக படி சென்று கூறடா. மன்னா, அரங்கநாதன் நம்மை அடக்குவதற்காக வந்திருக்கிறதா? இந்த ஒரு உயிர் அடங்கிவிட்டது. அதுவும் ஒரே ஒரு பசுவால். சுவை 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 பெறும் நகை சுவை. ஒருத்தவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கொசுக்களுக்கு இறக்க முடியுமா? அரங்கநாதன் அதை கட்ட பின்னடிச்சா போட்டுன்னு போயிடாது. நம்பிவிட்டேன், உடனே நம்பிவிட்டேன். ஆமாம் அண்ணா, அரங்கநாதன் கொசு கடித்து தான் இறந்து விட்டான். அது மட்டும் இல்லை மன்னா, ஊர் எங்கும் டெங்கு காய்ச்சல் டங்கு டங்கு என்று பரவுகிறது மன்னா. என்ன அமைச்சரே, அந்த கொசுவனை நடனம் இல்லையா? அப்படி என்றால் நம் அரண்மனையில் ஆட விட்டு பார்ப்போமா? அண்ணா, யாரும் சிரிக்கவில்லை. இந்த காமெடியை நீங்கள் அவாய்ட் செய்திருக்கலாம். முதலில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் மன்னா. மன்னா, என்னிடம் ஒரு யோசனை உள்ளது மன்னா. எனக்கு தெரிந்த ஒரு விஞ்ஞானிக்கு இயந்திரங்கள் கண்டுபிடிப்பதில் வல்லமை பெற்றவர். நான் வேண்டுமானால் அவரை அழைத்து வருகிறேன் மன்னா. அழைத்து வா. என் பெயர் அலெக்ஸ் ஆர்வம். இயந்திரங்களை வடிவமைப்பதில் வல்லமை. தற்போது பரவி வரும் டெங்கு கொசுக்களை அழிக்க என்னிடம் ஒரு இயந்திரம் உண்டு. இதன் விலை just 299 rupees only. இதை பயன்படுத்துவது ஒன்றும் கடினம் அல்ல. படித்தவர்கள் படிக்காதவர்கள் யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். முதலில் இந்த உரலை கையில் எடுத்துக்கொண்டு டெங்கு கொசுவை அணுகாமல் கொடுங்காமல் பிடித்து இதில் போட்டு மென்மையாக அழுத்த வேண்டும். சாகவில்லை என்றால் டங்கு இது குத்த வேண்டும் அண்ணா. அடே காலகா, என்னையே ஏமாற்ற பார்க்கிறாயா? யாரெங்கே?
இவனை இழுத்துச் சென்று உரலை விட்டு நசுக்குங்கள். அப்பாடா, ஒரு வழியாக கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம்டா சாமி. அமைச்சரே, நாம் அரண்மனை வைத்தியரை அழையுங்கள், அவரிடம் ஆலோசனை கேட்போம். வணக்கம் மன்னா. வணக்கம் வைத்தியரே. மன்னா, இந்த கொசு மற்றும் ஆனால் பரவக்கூடிய நோயை பற்றி எனக்கு தெரியும். பிறகு அதனை அழிப்பது பற்றி பார்க்கலாம். மேலும் கூறுங்கள். மன்னா, டெங்கு என்பது ஏடிஸ் பெண் கொசுக்களால் பரவக்கூடிய நோய். இது உயிரை கொல்லக்கூடிய நோயாகும் மன்னா. அடச்சே, வீட்டுக்கு போனா இந்த பொண்டாட்டி தொல்ல, வெளில வந்தா இந்த பெண் கொசு தொல்ல. ஆக மொத்தம் பெண்கள் நடு தொல்லதாண்டா. தளபதியாரே, இது ஒரு தலையில்லா தளபதி என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய். மணிக்கு ஒரு முறை. தலையில்லா தளபதியா? ஒருவேளை நம்மளை முண்டம் என்று சொல்றாரோ? சேச்சே, நம்ம மன்னருக்கு அவ்வளவு அறிவுலாம் இல்லையே. சரி பார்ப்போம். பிறகு நான் உங்களுக்கு விளக்குவதை விட என் மாணவர்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்குவார்கள். மன்னா, இப்போது நான் விளக்குகிறேன். ஏடிஸ் கொசு நல்ல நீரில் நன்கு வளரும். அதன் முட்டை அதிக அளவில் உற்பத்தி செய்து டெங்கு என்னும் நோயையும் பரப்புகிறது மன்னா. இதை தடுக்க ஏதேனும் வழிகள் உண்டா? நிச்சயம் உண்டு மன்னா. முழுக்கை சட்டை எண்ணெய வேண்டும். தண்ணீர் தேங்காத ட்ரம், பாரல் போன்றவை மூடி வைக்க வேண்டும். கொசு வலை பயன்படுத்த வேண்டும். யாரிலே அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து வாருங்கள். அமைச்சர்களே, நீ தாமதப்படுத்த வேண்டாம். இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். சோமபானத்திற்கு பதில் இலவச கஷாயம் மற்றும் பப்பாளி சாறு மட்டும் வழங்க வேண்டும். இருமல், காய்ச்சல், கை கால் வலி ஏதேனும் இருந்தால் அருகில் உள்ள மருத்துவமனையை அணுக வேண்டும் என்று தண்டோரா போட்டு அமைச்சர்கள் கூறுங்கள். ஊர் மக்களுக்கு ஒரு செய்தி. டெங்கு பரவியல் காரணத்தினால் சிறியோர் பெரியோர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டெங்கு பரவுவதற்காக பொதுயிடங்களில் தண்ணீர் தேங்க விடாது. டெங்குவின் அறிகுறிகள் தலைவலி, மூக்குவலி, கண்வலி போன்றவை ஏதேனும் இருந்தால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவர். அனைவரும் ஒன்று சேர்வோம், டெங்குவை ஒழிப்போம். நம் மன்னர் டெங்கு கொசுவை ஒழித்ததால் இன்று முதல் மக்களால் அவர் அன்புடன் டெங்கரசன் டெங்கரசன் என்று அழைக்கப்படுவார். டெங்கரசன் வாழ்க, டெங்கரசன் வாழ்க, டெங்கரசன் வாழ்க, டெங்கரசன் வாழ்க. பெருகி வருகிறது இங்கே டெங்கு ஜுரம் வேகமா, எச்சரிக்கையா நாம இருக்கணும். நாடு முழுக்க ஏற்ற காடு இல்லாம பரவுது, நம்ம நாமத்தான் பாதுகாக்கணும். தூய தண்ணி தேக்கத்துல கொசுக்கள் வரும், மொத்தத்துல பகல்
பாடி தாறு குடி பேசி மறந்து போகும் காத்துக்கு தான்